ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம டேஸ்டியாக இட்லி தோசைக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேன்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலை கூட வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இவ்வளோத்தையும் இது கூடவே 5 வத்தல் எடுத்துக்கோங்க. கடலை எல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காய சட்னி இன்னும் காரசாரமாக வேணும்னா ஒரு வத்தல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வெங்காயத்திலேயே ஒரு எரிப்புத்தன்மை இருக்கிறனால அதில் 5 வத்தல் போதும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் கூட சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக ஆறணுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே வறுத்து வச்சோம்ல, இது நல்லா ஆறி இருக்குது. மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காய சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காய சட்னி வச்சு நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டு பாருங்கள். 2 இட்லி கூட சாப்பிடுவீங்க. இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் உளுந்தும் நல்லா பொட்டின உடனே கருவேப்பிலையும் வத்தலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னியில் தாளித்து ஊற்றிக்கலாம். இதை தாளித்ததை சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான காரசாரமான சின்ன வெங்காயம் வச்சு நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.